குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கோங்க தெரியுங்களா? பெங்களூரில் வந்து ஒரு ஃபேமஸான இடங்க, ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் தி ராமேஸ்வரம் கேஃப். அங்கே தாங்க இருக்கோம், அங்கே தான் வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், தி ராமேஸ்வரம் கேஃப். தி ராமேஸ்வரம் கேஃப் இதுதான். இவ்வளோ க்ரௌடு பார்த்தீங்களா? இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க இங்கே பெங்களூரில். அப்படியே பாருங்கள், எவ்வளோ ரஷ் பாருங்கள். டிஸ்பிளேல இருக்கிறதுங்க இதெல்லாம். மசாலா தோசை ஃபஸ்ட்டு, இது பஞ்சாமிர்தம் கூட இருக்குது இங்கே. இது பார்த்திங்கன்னா ஆலு போண்டா, காஞ்சிபுரம் இட்லிங்க. இது பார்த்திங்கன்னா நம்பூர் பணியாரம். இங்கே கீ பத்துன்றாங்க. அப்புறம் இடியாப்பம், நீர் தோசை, இது லெமன் ரைஸ். இன்னும் நிறைய ஐட்டம் இருக்குது, டிஸ்பிளேல இல்லாததும் இருக்குது இன்னும் நிறையா. ஃப்ரூட் ஜூஸஸ், ஸ்வீட் லஸ்ஸி, அப்புறம் ஃபலூடா, மில்க் ஷேக்ஸ் இதெல்லாமும் இருக்குங்க இங்கே. உள்ளே ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கிறனால அப்படியே வாங்கிட்டு வெளியில் கூட வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க நிறையா பேர். எல்லாம் மரத்தடியிலலாம் உட்காந்து சாப்பிட்றாங்க. வெளியில் பாருங்கள் எவ்வளோ பேர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்கன்னு. மெனு பார்த்திங்கன்னா தோசை இட்லி ஐட்டம்ஸில் நிறையா இருக்குங்க. கீ பொடி தோசை, மசாலா தோசை, பட்டர் மசாலா தோசை, கீ இட்லி, கீ பொடி இட்லி, இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. இந்த ராமேஸ்வரம் கேஃப் பார்த்திங்கன்னா காலையில் 6:30 மணிக்கு ஓப்பன் பண்ணால் நைட்டு 1:30 மணி வரைக்கும் இருக்குங்க. அவ்வளோ நேரத்துக்கு இருக்குது. உள்ள கிச்சன் பார்த்திங்களா எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. நம்மளோட ஆர்டரு கொடுத்தாச்சுங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கூப்பிட்டோன்னு வாங்கிக்கலாம். பக்கத்தில் ஒருத்தருக்கு மசாலா தோசை வந்துருச்சுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கு கலர் பாருங்கள், பிரமாதமாக இருக்குங்க. இந்த ரெஸ்டாரண்ட்லேயே மசாலா தோசை தாங்க மெயின். தோசை செக்ஷன் தான் பாருங்கள். 2-3 இடத்துல 2 செக்ஷன்லேயும் அதுதான். ஒவ்வொரு செக்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா 4-5 கல் போட்டுக்கிட்டே இருக்காங்க, எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. காலி ஆகிட்டே தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் வாங்குறவங்க எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வேலை செய்கிறவங்களுக்கும் சரியாக இருக்குங்க. இங்கே நெய் சொட்ட உப்புமாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இது காராபாத்துன்றாங்க. சட்னியும் ஒரு 3 வெரைட்டி சட்னி, சாம்பார் எல்லாம் கொடுக்குறாங்க. டோக்கன் சொல்லி கூப்பிட்றாங்க, வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க வரிசையாக. பசங்க 2 பேரும் வித்தியாசமாக பார்க்குறாங்க, என்னடா வீடியோ எடுக்கிறாங்கன்னு. இங்கே தோசைகள்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த ஹோஸ் மூலிமா பம்ப் பண்ணி ஏர் ப்ரெஷர், நல்ல ப்ரெஷரோடு வருதுங்க. அப்படியே க்ளீன் ஆனோன்னு தோசை ஊற்றுறாங்க. ரொம்ப ஹைஜீனிக்காக பண்ணுறாங்க எல்லாமே. அதனால தான் இவ்வளோ ரஷ் இந்த ரெஸ்டாரண்ட்டில். கிறிஸ்பியான மசாலா தோசை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸுக்கு தாங்க சட்னி சாம்பார் வச்சுருக்காங்க. அப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வந்துடுதுங்க. இங்கே தாங்க இட்லி செக்ஷனுங்க இது. இந்த பாய்லர் பார்த்திங்கன்னா ஸ்டீம் பாய்லர். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு ஓடுது இட்லி, எவ்வளோ ஓடுது இங்கே. நம்ம ஆர்டர் பண்ணதில் பாதி ஐட்டம் வந்துருச்சுங்க. இன்னும் 2 மட்டும் வரணும். அதை வாங்கிட்டு அப்படியே சாப்பிட போகலாம். நம்ம ஆர்டர் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. மசாலா ரோஸ்ட் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது கீ பணியாரங்க. 6 பீஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா தட்டு இட்லி, சட்னியில் ஊற வச்சு கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் சாம்பார் வடை மாதிரி இங்கே சட்னியில் ஊற வைக்கிறாங்க. இந்த மசாலா ரோஸ்ட்டை பார்க்கும்போது தாங்க ஏன் இவ்வளோ கூட்டம் வருது இங்கே ஹோட்டலுக்கு அப்படின்றது தெரியுது. பார்த்திங்களா? இதனால தான் இவ்வளோ கூட்டம் இங்கே வருது. இது பார்த்திங்கன்னா நீர் தோசைங்க. இதுக்கு இனிப்பும் கொடுக்குறாங்க, கார சட்னியும் கொடுக்குறாங்க. இது புளியோதரை. இது நெய் பொடி இட்லி. கீ மசாலா தோசை சாப்பிட போகிறாங்க. அப்படியே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஃபில்ட்ரு காஃபியும் குடிச்சிட்டேன் பாருங்கள். ஃபில்ட்ரு காஃபி செக்ஷனில் எவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. தோசை ஐட்டம் சொல்லவே வேணாம். மசாலா தோசை, அதுவும் கீ ரோஸ்ட்டு. ஆனால் இங்கே அடிக்கடிலாம் வந்து சாப்பிடக்கூடாதுங்க. எப்போவாவது ஒரு தடவை வந்து சாப்பிட்லாம். ஏன்னா அந்தளவுக்கு நெய் அதிகம் எல்லாத்துலேயுமே. இந்த கீ பணியாரத்துலலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நெய்ங்க. அதனால் ஓரளவுக்கு சாப்பிட்லாம். டைம் ஆக கூட்டம் பார்த்திங்களா எப்படி ஃபுல்லாக வந்துருச்சுங்க.
அப்புறம் சும்மாவா ஒரு வருஷத்துக்கு 50 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணுறாங்கன்னா, வியாபாரம் பண்ணுறாங்கன்னா சும்மாவா? லாஸ்ட் இயரே அந்த அளவுக்கு சொன்னாங்க. வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா வெளியில் வாங்கி. ஓகேங்க, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அப்படியே கிளம்ப போகிறோம். ராமேஸ்வரம் கேஃபில் சாப்பிட்ட திருப்தியோடு கிளம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.